இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்கச் செய்கிறார். காரியத்தை வாய்க்கச் செய்கிற கர்த்தர் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். யாருடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்கச் செய்கிறார், நம்முடைய காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பவைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக கர்த்தரை தேட வேண்டும். எப்படியெல்லாம் தேட வேண்டும், நம்முடைய காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் என்று நாம் தியானித்தோம். நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும், அப்பொழுது நம்முடைய காரியம் வாய்க்கும் என்பதாக நாம் தியானித்தோம். அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து அதன்படி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். நம்முடைய மோசேவனுடைய நாட்களிலே பார்க்கும் பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தைகள் நியாயப்பிரமாணமாகி அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் கை கொண்டு நடக்கும்படியாக தன்னை அர்ப்பணித்தது நிமித்தம் கர்த்தர் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார். உபாகம புஸ்தகத்திலே மோசே அந்த அம்மோனுடைய தேசத்தில் அந்த கானான் தேசத்திற்கு வெளியிலே இருந்து யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி நடக்க வேண்டும் என்று பல அறிவுரைகளை கூறும் பொழுது அவர் சொல்கிறார். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும் பொருட்டு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. நீங்கள் இந்த தேசத்தை இனிமேல் சுதந்திரிக்க போகிறீங்க, இந்த கானானுக்குள்ளே போக போகிறீங்க. அப்பொழுது உங்களுக்கு எதிரிகள் எல்லா விதமான கலக்கங்களும் தொந்தரவுகளும் பயங்களும் இருக்கும். அப்போ நீங்கள் செய்வது எல்லாம் உங்களுக்கு வாய்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் கை கொண்டு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி நடவுங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை நாம் வாசித்து தியானித்து அவைகளின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்வார். அதை யோசுவாவுடைய புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அந்த மோசே யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அப்படி வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அந்த யோசுவா புஸ்தகம் முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது மோசே இந்த யோசுவாவுக்கு கொடுத்த ஒரே ஒரு ஆயுதம் என்று சொல்லலாம், அது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய நடந்து கொள்வாய் என்று மோசே யோசுவாவுக்கு சொல்கிறார். பிரியமானவர்களே, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ இரவும் பகலும் தியானித்து அதன்படி நடந்தாயானால் நீ புத்திமானாய் இருப்பாய், உன் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்வார். என்ன வாசிக்கிறோம்? யோசுவாவினுடைய நாட்களிலே அநேக காரியங்கள் அவனுடைய கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து புரிந்து தியானித்து அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து அநேக காரியங்களிலே ஜெயம் பெற்றார் என்று நாம் வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த காரியமும் நமக்கு வாய்க்கவில்லை என்று நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். எளிமையாக கொடுக்கப்பட்டு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை யார் ஒருவன் தியானிக்கிறானோ அவனுக்கு எல்லா காரியங்களும் வாய்க்கும் என்று. அதே போல் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லும் பொழுது கர்த்தருடைய வசனம் அவருடைய வார்த்தை வெறுமையாய் நாம் வாசிக்கும் பொழுது அல்லது தியானிக்கும் பொழுது அது நம்முடைய உள்ளத்தில் வந்து அது என்ன செய்யாதான், வெறுமையாக போகாது. அதனுடைய காரியம் வாய்க்காமல் அது போகவே போகாது. அதாவது மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திலிருந்து திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே அவர் என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை
அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்குமா. பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையை நாம் வாசித்து நாம் தியானித்து அதன்படி கைக்கொள்ள நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நமக்கு எல்லா தேவையான காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த யோசுவாவை குறித்து சில வசனங்களை குறித்து நாம் தியானிப்போம். யோசுவாவுடைய நாட்களில் அவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மேல் அவன் அதை விட்டு பிரியாமல் இருந்தான். அதை இரவும் பகலும் அதை தியானிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். யோசுவா யோர்தானை கடக்க முற்படும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவன் உபாகம புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவனுடைய கர்த்தருடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர்களுக்கு விளக்கி சொன்ன அந்த வார்த்தைகளை நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. அதிலிருந்து வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நீங்கள் அதன்படி நடவ உங்களை கொடுக்கும் பொழுது கர்த்தர் இந்த தேசத்தில், இந்த கானான் தேசத்திலே நம்மளை வர்த்திக்க பண்ணுவார் என்று அந்த ஜனங்களுக்கு சொல்கிறார். மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த யூதா ஜனங்கள் அந்த யோர்தானிலே அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்த ஆசாருடைய கால்களை பட்ட உடனே அந்த யோர்தான் என்ன செய்து குவியலாக வந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அந்த யோர்தானை கடந்தார்கள், எரிகோவை தகர்த்தார்கள், ஆயி பட்டணத்தை ஜெயித்தார்கள், 31 ராஜாக்களை முறியடித்து 7 ஜாதிகளை வென்று அந்த கானான் தேசம் முழுவதையும் கைப்பற்றும்படியாக யோசுவாவுக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்றால் அவன் இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளையும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே உள்ள கட்டளைகளையும் கற்பனைகளுக்கும் தியானிக்கவும் வாசிக்கவும் கீழ்ப்படியும் தன்னை அர்ப்பணித்ததின் நிமித்தம் அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கர்த்தருடைய வசனங்களை அனுதினமும் வாசிக்கிறவர்களாக தியானிக்கிறவர்களாக அது நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்ய தன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறவர்களாக காணப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். மேலான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். நாம் ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, மை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நீர் எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நீர் வாய்க்க செய்வார் என்று கர்த்தாவை வேதத்திலிருந்து நாங்கள் வாசிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் வாய்க்கவில்லையே என்று சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை அவர்களை தேற்றவும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக உம்முடைய பாதத்திலே காத்திருந்து உம்முடைய வசனங்களை வாசிக்கவும் தியானிக்கவும் அதன்படி நடக்க தன்னை அர்ப்பணிக்கவும் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மகிமை